அனைவருக்கும் வணக்கம். மனமார்ந்த வரவேற்பு. நண்பர்களே, இந்த ஆண்டு சாரதிய நவராத்திரி விழா செப்டம்பர் 22ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த புனித விழா பிரபஞ்சத்தின் தாயான ஆதிசக்தியான துர்க்கா தேவியின் புனிதத் திருவிழாவாகும். இந்த 9 நாட்களில் துர்க்கா தேவியின் 9 வடிவங்களும் பக்தியுடன் வணங்கப்படுகின்றன. மேலும் அவளுடைய ஆசிகளைப் பெற விரதங்கள் அனுசரிக்கப்படுகின்றன. முதல் நாளில் ஷைல்புத்ரி தேவியின் வழிபாட்டுடன் சடங்கு தொடங்குகிறது. மலை மன்னன் இமயமலையின் மகள் ஷைல்புத்ரி தேவி வலிமை மற்றும் பொறுமையின் சின்னமாக கருதப்படுகிறார். இந்த நவராத்திரி விரதத்தை பக்தியுடன் கடைபிடிக்கும் மிகவும் பாவமுள்ள நபர் கூட அவர்களின் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பார் என்று கூறப்படுகிறது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நவராத்திரி விரதத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் ஒரு குறிப்பிடத்தக்க கதையை தேவி பாகவத புராணம் விவரிக்கிறது. இந்த கதையை ஒருவர் முழு கவனத்துடன் கேட்கும்போது அவர்களின் மில்லியன் கணக்கான பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. தேவியின் அருளால் அவர்கள் செல்வம், குழந்தைகள், பேரக்குழந்தைகள் மற்றும் அனைத்து வகையான மகிழ்ச்சி மற்றும் செழிப்பையும் பெறுகிறார்கள். எனவே ஒவ்வொரு ஞானியும் இந்த விரதக் கதையை நிச்சயமாக கேட்க வேண்டும். இந்த கதையை முழு கவனத்துடன் கேட்பவர் அல்லது மற்றவர்களுக்குச் சொல்வது இந்த புனித விரதத்தின் செய்தியை பரப்புபவர் எந்த துக்கத்தையும் சந்திக்க மாட்டார் என்று கூறப்படுகிறது. எனவே தேவி பாகவத புராணத்திலிருந்து நவராத்திரி விரதத்தின் இந்த நல்ல கதையை இன்று பக்தியுடன் கேட்போம். நீங்கள் கேட்கும்போது உங்கள் இதயங்கள் பக்தியால் நிரப்பப்படும். ஆனால் அதற்கு முன், நண்பர்களே, எனக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் உள்ளது. இந்த கதையை உருவாக்க நான் நிறைய முயற்சி செய்துள்ளேன். தயவு செய்து எனது முயற்சிகளுக்கு ஒரு லைக் கொடுத்து கருத்துகளில் ஜெய் மாதா துர்கா என்று எழுதுங்கள். மேலும் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள். எனவே எனது கதையை தொடங்குகிறேன். நண்பர்களே, கைலாயமலையின் அமைதியான சிகரத்தில் மகாதேவர் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருந்தார். இமயமலையின் அமைதியான அமைதி அவரை சுற்றி பரவியது. மலையின் குளிர்ந்த காற்று சிவனின் மெட்டியான கூந்தலை மெதுவாகத் தடவியது. அப்போதுதான் தேவர்ஷி நாரதர் கைலாயமலையை அடைந்தார். கைகளில் வீணையை வைத்திருந்தார். நாரதரை பார்த்ததும் சிவபெருமான் மெதுவாக கண்களைத் திறந்தார். அவரது முகத்தில் மகிழ்ச்சியான புன்னகை மலர்ந்தது. மகாதேவன் தன் முன் நின்ற நாரதரை அன்புடன் பார்த்தார். சிவபெருமான் புன்னகைத்து, தேவர்ஷி நாரதரே, வரவேற்கிறோம். இன்று நீங்கள் இந்த புனிதமான கைலாயத்திற்கு வந்ததன் நோக்கம் என்ன என்றார். தேவர்ஷி நாரதர் மரியாதையுடன் கைகளை கூப்பி பணிவான குரலில், ஓ தேவர்களின் ஆண்டவரே மகாதேவ், நான் உங்களுக்கு எனது பல வணக்கங்களைத் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாம் அறிந்தவர். ஆனாலும் நீங்கள் கேட்டதிலிருந்து எனது வருகைக்கான காரணத்தை நான் விளக்குகிறேன். நவராத்திரி விரதத்தின் முக்கியத்துவத்தைக் கேட்கும் ஆவலுடன் நான் உங்கள் காலடியில் வந்துள்ளேன். இந்த விரதம் ஏன் கடைப்பிடிக்கப்படுகிறது என்று சொல்லுங்கள். இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதால் என்ன நன்மைகள் கிடைக்கும்? இந்த விரதத்திற்கான சரியான முறைகள் மற்றும் விதிகள் என்ன? தயவு செய்து இவை அனைத்தையும் எனக்கு தெளிவுபடுத்துங்கள். நாரதரின் வார்த்தைகளைக் கேட்ட சிவபெருமான் மகிழ்ச்சியுடன் தலையை ஆட்டினார். அவர் அன்புடன், நாரதரே, நீங்கள் ஒரு சிறந்த கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். உங்கள் மூலம் முழு உலகமும் இந்த விரதத்தின் முக்கியத்துவத்தை கற்றுக்கொள்ளும். கவனமாகக் கேளுங்கள். இன்று இந்த விரதத்தை பற்றிய ஒரு சிறந்த கதையை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். அதை கேட்பது உங்களுக்கு மட்டுமல்ல, கேட்கும் அனைவருக்கும் நல்வாழ்வை தரும். இந்த கதைக்குப் பிறகு இந்த விரதத்தின் முழு விவரங்களையும் அதன் முறையையும் அதன் விதிகளையும் நான் உங்களுக்குச் சொல்வேன். தேவர்ஷி நாரதர் கூப்பிய கைகளுடன் அமைதியாக கதையை பகிர்ந்து கொண்டார். அவர், ஓ கடவுளே, நான் இந்த கதையை கவனமாக கேட்பேன், நிச்சயமாக மற்றவர்களுக்குச் சொல்வேன் என்றார். நாரதரின் கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன. சிவபெருமான் தன் முன் அமர்ந்திருந்த நாரதரை பார்த்தார். நாரதரின் முகம் பக்தியாலும் ஆர்வத்தாலும் பிரகாசித்தது. பின்னர் தனது ஆழ்ந்த ஆனால் இனிமையான குரலில் மகாதேவர் கதையைத் தொடங்கினார். சிவன், அது நீண்ட காலத்திற்கு முன்பு கௌசல் என்ற நாட்டில் சுஷில் என்ற மிகவும் ஏழை ஆனால் மதப்பற்று மிக்க வைஷ்யன் வாழ்ந்தான். சுஷில் ஒரு பெரிய குடும்பம் இருந்தது. அவருக்கு பல மகன்கள் மற்றும் மகள்கள் இருந்தனர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவருக்கு பணப்பற்றாக்குறை கடுமையாக இருந்தது. அவரது குடும்பம் ஒவ்வொரு நாளும் பசியால் வாடியது. சுஷில் இயற்கையால் மிகவும் பணிவானவராகவும் நல்லொழுக்கமுள்ளவராகவும் இருந்தார்.
அவர் ஏழையாக இருந்தபோதிலும் அவர் மதப்பற்றுள்ளவராகவும் அமைதியானவராகவும் உண்மையுள்ளவராகவும் இருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் கடவுள்களையும் தனது மூதாதையர்களையும் பக்தியுடன் வணங்கினார். தனது வீட்டு வாசலுக்கு வரும் ஒவ்வொரு விருந்தினரையும் மரியாதையுடன் வரவேற்றார். முதலில் அவர்களுக்கு உணவு பரிமாறுவார். பின்னர் அவர் மீதமுள்ள உணவைக் கொண்டு தனது வயிற்றை நிரப்புவார். வாழ்க்கையை நடத்துவதற்காக அவர் மற்றவர்களின் வயல்களில் அல்லது சந்தையில் சிறு சிறு வேலைகளை செய்து தனது குடும்பத்திற்கு உணவளிப்பார். ஆனாலும் அவரது வீட்டில் எப்போதும் உணவு பற்றாக்குறையாகவே இருந்தது. சூஷில் பசித்தாலும் தனது குழந்தைகளுக்கு உணவளிக்க பாடுபடுவார். நாள் முழுவதும் எதுவும் சம்பாதிக்கவில்லை என்றால் அவரது முழு குடும்பமும் உண்ணாவிரதம் இருக்கும். இரவில் சிறிது உணவைக் கண்டுபிடித்தால் முதலில் தனது குழந்தைகளுக்கு உணவளித்து மீதமுள்ள சிறிது உணவைக் கொண்டு தனது சொந்த பசியை தீர்த்துக் கொள்வார். ஆனால் பெரும்பாலும் முழு குடும்பமும் நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருக்கும். இரவில் சிறிது உணவை மட்டுமே ருசிப்பார்கள். குழந்தைகள் பசியால் ஆழ்வார்கள். ஒரு தந்தையாக தனது குழந்தைகள் அத்தகைய நிலையில் இருப்பதைக் கண்டு சுஷில் மனம் உடைந்து போகும். இறுதியாக தாங்க முடியாத வலியால் தோற்கடிக்கப்பட்ட அவர் தனது அழும் குழந்தைகளை கவலையுடன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினார். ஏனெனில் அவர்களுக்கு சேவை செய்ய அவரது கைகளில் ஒரு தானிய உணவு கூட இல்லை. குழந்தைகள் அங்கிருந்து சென்றனர். வறுமையின் நெருப்பு சுஷிலின் இதயத்தில் ஆழமாக எரியத் தொடங்கியது. அவர் உதவியற்றவராக கடவுளை தியானிக்க அமர்ந்தார். வானத்தை நோக்கிப் பார்த்து கூப்பிய கைகளால் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினார். ஐயோ கடவுளே, நான் என்ன பாவம் செய்தேன்? என் குழந்தைகளை பசியால் வாட வைக்கிறீங்களா? என்ன பாவத்தின் விளைவுகளை நான் அனுபவிக்கிறேன்? தயவு செய்து கொஞ்சம் கருணை காட்டுங்கள் ஆண்டவரே. என் அப்பாவி குழந்தைகள் பசியால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு அவர் கண்ணீர் விட்டு அழுது கடவுளிடம் பிரார்த்தனை செய்தார். அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஒரு நாள் ஒரு புத்திசாலித்தனமான துறவி பிராமணர் சுஷில் வீட்டு வாசலில் பிச்சை கேட்டு வந்தார். அந்த பிராமணரின் பிரகாசமான தோற்றத்தைக் கண்ட சுஷில் அவரை மரியாதையுடன் வரவேற்றார். மிகவும் சிரமப்பட்டு சேமித்து வைத்திருந்த சிறிய உணவை விருந்தினர் பிராமணருக்கு மரியாதையுடன் வழங்கினார். பின்னர் கைகளை கூப்பி தலையை தரையில் குனிந்து அவர் பிராமணரை வணங்கினார். பிராமணருக்கு பரிமாறிய பிறகு சுஷில் கவலையுடன், ஓ பிராமணரே, உங்கள் வருகையால் என் வீடு புனிதப்படுத்தப்பட்டுள்ளது. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டார். சுஷில் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவரது தொண்டை கரகரப்பாக இருந்தது. துறவி மென்மையான புன்னகையுடன் சம்மதத்துடன் தலையசைத்தார். மகாத்மா, உங்கள் தாராள மனப்பான்மையும் விருந்தோம்பலும் கிராமம் முழுவதும் போற்றப்படுகிறது. உங்கள் விருந்தோம்பல் பற்றி கேள்விப்பட்ட பிறகுதான் நான் இங்கு வந்துள்ளேன். தயங்காதீர்கள், உங்கள் சந்தேகங்களை வெளிப்படையாகச் சொல்லுங்கள். பின்னர் சுஷில், ஓ பிராமணரே, இந்த கடுமையான வறுமையை நான் எவ்வாறு போக்க முடியும் என்று சொல்லுங்கள். இந்த வறுமையின் காரணமாக என் குடும்பத்தை ஆதரிக்க முடியவில்லை. எனக்காக எனக்கு செல்வத்தின் மீது எந்த விருப்பமும் இல்லை. ஆனால் தயவு செய்து என் குடும்பத்திற்கு ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு வழங்க ஏதாவது ஒரு வழியைச் சொல்லுங்கள். என் குழந்தைகள் பசியால் கசப்புடன் அழுகிறார்கள். என் வீட்டில் அவர்களின் பசியைப் போக்க ஒரு தானிய உணவு கூட இல்லை. அவர்களின் துன்பத்தைக் காண என்னால் தாங்க முடியவில்லை. இன்று என் அழும் குழந்தைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவர்கள் எங்கே போனார்கள் என்பது கடவுளுக்குத் தெரியும். அவர்களைப் பற்றி கவலைப்படுவதால் என் இதயம் துக்கத்தால் எரிகிறது. என் மகள் இப்போது திருமண வயதை எட்டியிருக்கிறாள். ஆனால் திருமணத்தில் கொடுக்க எனக்கு எதுவும் இல்லை. அவளுடைய திருமணத்திற்கு பணம் தேவைப்படுகிறது. என் கைகள் வெறுமையாக உள்ளன. ஓ பிராமணரே, இந்த எல்லா காரணங்களுக்காகவும் நான் மிகவும் கவலைப்படுகிறேன். நீங்கள் ஒரு கற்றறிந்த மனிதர். தயவு செய்து உங்கள் அறிவின் சக்தியால் எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்கள். தயவு செய்து என் குடும்பத்தை ஆதரிக்க உதவும் ஏதாவது தவம், மந்திரம் அல்லது விரதத்தை பரிந்துரைக்கவும். ஓ பெரியவரே, உங்கள் அருளால் மட்டுமே என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். தயவு செய்து கவனமாக சிந்தித்து ஒரு தீர்வை பரிந்துரைக்கவும். சுஷீலின் இதயபூர்வமான வேண்டுகோளைக் கேட்டு பிராமணரின் இதயம் உருகியது. மகிழ்ச்சியடைந்த அவர் சுசீலின் தலையில் தனது வலது கையை வைத்து ஆசீர்வதித்து அமைதியான குரலில், ஓ வைஷ்யரே, உங்கள் துக்கத்தை நான் முழுமையாக புரிந்து கொள்கிறேன்.
இப்போது உங்கள் கவலைகளை ஒதுக்கி வைக்கவும். நான் உங்களுக்கு ஒரு உறுதியான தீர்வைச் சொல்கிறேன். ஷரதிய நவராத்திரி விரதத்தை பக்தியுடன் தொடங்குங்கள். இந்த விரதம் ஆதி சக்தி தேவியின் சடங்கு வழிபாடு மற்றும் ஹவனம் மற்றும் தேவியின் புனித மந்திரங்களை உச்சரிப்பதை உள்ளடக்கியது. தேவியை வணங்குவது உங்கள் அனைத்து பணிகளையும் நிறைவேற்றும் மற்றும் உங்கள் வறுமையை முற்றிலுமாக நீக்கும். ஓ சுசீலரே, நவராத்திரி என்று அழைக்கப்படும் இந்த புனிதமான விரதம் பூமியில் சிறந்தது. இதற்கு இணையான விரதம் வேறு எதுவும் இல்லை. இந்த விரதம் எப்போதும் அறிவையும் முக்தியையும் அளிக்கிறது, மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கிறது, மேலும் எதிரிகளை முற்றிலுமாக அழிக்கிறது. இந்த விரதத்தின் மகிமை மகத்தானது. வனவாசத்தின் போது சீதையை பிரிந்த வேதனையால் துயரமடைந்த ஸ்ரீராமர் கூட கிஷ்கிந்தா மலையில் இந்த விரதத்தை கடைபிடித்தார். இந்த விரதத்தின் சக்தியால்தான் அவர் கடலின் மீது ஒரு அற்புதமான பாலத்தை கட்டினார். ராவணனையும் அவரது மகன்களையும் கொன்று சீதையை விடுவிப்பதில் வெற்றி பெற்றார். இந்த விரதம் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களைச் செய்யும். எனவே நாளை இந்த நவராத்திரி விரதத்தைத் தொடங்குங்கள். 9 நாட்கள் தேவியை வணங்கி ஹவனங்கள் செய்யுங்கள். தேவியின் மந்திரங்களை உச்சரியுங்கள். இவை அனைத்தையும் பக்தியுடன் பின்பற்றுங்கள். பின்னர் உங்கள் அனைத்து துரதிர்ஷ்டங்களும் நீங்குவதைக் காண்பீர்கள். இந்த 9 நாட்களில் துர்க்கை தேவியின் 9 வடிவங்களை வணங்குகிறார்கள். முதல் நாள் அன்னை சைலபுத்ரி, 2வது நாள் அன்னை பிரம்மச்சாரிணி, 3வது நாள் அன்னை காமாட்சி, 4வது நாள் அன்னை காளி, 5வது நாள் அன்னை காளி, 6வது நாள் அன்னை காளி, 7வது நாள் அன்னை காளி, 8வது நாள் அன்னை காளி, 9வது நாள் அன்னை காளி, நாள் அன்னை சந்திரகாந்தா, 4வது நாள் அன்னை கூஷ்மந்தா, 5வது நாள் அன்னை ஸ்கந்தமாதா, 6வது நாள் அன்னை காத்யாயனி, 7வது நாள் அன்னை கல்ராத்திரி, 8வது நாள் அன்னை மகாகௌரி, 9வது நாள் அன்னை சித்திதாத்ரி. இவ்வாறு பிரதிபதா முதல் நவமி வரை ஒவ்வொரு நாளும் தேவியின் ஒரு வடிவம் வணங்கப்படுகிறது. இந்த விரதம் வெற்றியை அளிப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு உங்களை முழு மனதுடன் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். பிராமணரிடமிருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட சுஷீல் ஒரு புதிய நம்பிக்கை கதிர் கண்டார். சுஷில் பிராமணரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார். மிகுந்த மனநிறைவுடன் அவர் பிராமணரின் பாதங்களில் தலை குனிந்து பிரார்த்தனை செய்தார். மகிழ்ச்சியடைந்த பிராமணர் தேவியின் சக்தி வாய்ந்த மந்திரத்தால் சுஷில் மீது தீட்சை அளித்தார். நம்பிக்கையின் மெல்லிய புன்னகை பரவியது சுஷில் முகம். அவரது வாழ்க்கை ஒரு புதிய திசையை கண்டது போல் இருந்தது. அன்று முதல் சுஷில் தீவிர பக்தியுடன் நவராத்திரி விரதத்தை தொடங்கினார். முதல் நவராத்திரியில் கட்டஸ்தாபன நாளில் அவர் ஷைல்புத்ரி தேவியின் வழிபாட்டுடன் தனது விரதத்தை தொடங்கினார். பின்னர் 9 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். ஒவ்வொரு நாளும் தேவியின் வெவ்வேறு வடிவத்தை நினைவு கூர்ந்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஷரதிய நவராத்திரியின் போது அவர் அதே விரதத்தை கடைபிடித்தார். அவர் பக்தியுடன் தேவியை வணங்கினார், ஹவனம் செய்தார், மேலும் தனது குரு கொடுத்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்தார். அவரது கவனமும் முயற்சிகளும் துர்காதேவியின் ஆசிகளைப் பெறுவதில் கவனம் செலுத்தின. அவரிடம் மிகக் குறைந்த பூஜை பொருட்கள் இருந்தபோதிலும் கிடைக்கக்கூடிய அனைத்தையும் பயன்படுத்தி முழு பக்தியுடன் தேவியை வணங்கினார். அவர் ஒவ்வொரு நாளும் தேவியின் முன் ஒரு சிறிய மண் விளக்கை ஏற்றி வைத்தார். அருகில் வளரும் காட்டுப்பூக்களைப் பறித்து அவற்றை அன்னை தேவிக்கு அர்ப்பணிப்பார். அவர் சேகரிக்கக்கூடிய வெல்லம் மற்றும் பழங்களையும் பிரசாதமாக வழங்குவார். அவர் மனதில் ஒரே ஒரு ஆர்வம் மட்டுமே இருந்தது, எப்படியாவது துர்காதேவியை மகிழ்விக்க வேண்டும். சுஷில் குடும்பத்தினரும் அவரது சாதனாவில் பங்கேற்றனர். நாளுக்கு நாள் அவரது பக்தி வலுவடைந்தது. 1 வருடம் கடந்துவிட்டது, பின்னர் மற்றொன்று. இவ்வாறு தொடர்ச்சியாக 9 ஆண்டுகள். ஒவ்வொரு ஷரதிய நவராத்திரியின் போதும் சுஷில் இந்த விரதத்தை முழு பக்தியுடன் கடைபிடித்தார். இந்த காலகட்டத்தில் அவர் பல கஷ்டங்களையும் தியாகங்களையும் சுயக்கட்டுப்பாட்டையும் தாங்கினார். அவர் பொறுமையாக இருந்தார். ஆனால் துர்காதேவி மீது அவருக்கு அபரிமிதமான பக்தி இருந்தது. அவர் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கை அசைக்க முடியாதது. தனது 9ஆம் ஆண்டின் இறுதியில் அஸ்வின் சுக்ல அஷ்டமியின் நள்ளிரவில் சுஷில் தனிமையில் தேவியை வணங்கிக் கொண்டிருந்தார். உண்ணாவிரதத்தால் அவரது முகம் சற்று வெளிரியிருந்தாலும் அவரது கண்கள் மிகுந்த பக்தியின் பிரகாசத்தால் பிரகாசித்தன. அவர் தேவியின் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு தெய்வீக ஒளிக்கற்றை அவர் முன் தோன்றியது. சுஷில் கண்களைத் திறந்து
ஆதிசக்தியான மகேஸ்வரிமா துர்க்கையை கண்டார். தேவியின் வடிவம் மிகவும் அற்புதமாக இருந்தது. சுஷில் கூர்ந்து பார்த்தார். அவளுடைய வடிவம் பிரகாசமாக இருந்தது. தலையில் கிரீடம், நெற்றியில் பிறை சந்திரன், கைகளில் திரிசூலம், தாமரை மற்றும் ஒரு வாளுடன் சிங்கம் சவாரி செய்த துர்க்கை சுஷில் முன் நின்றாள். தேவியின் முகம் அன்பான புன்னகையாலும் கருணையின் ஒளியாலும் நிறைந்திருந்தது. துர்காதேவியின் வெளிப்பாட்டைக் கண்ட சுஷில் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் பெருகியது. அவரது உடல் முழுவதும் ஒரு சிலிர்ப்பு ஓடியது, நடுங்கியது. பின்னர் சுஷில் தரையில் சாஷ்டாங்கமாக வணங்கினார். கண்ணீரால் நிரம்பி வழிந்த அவரது கண்கள் மூட மறுத்தன. மீதமுள்ள பலத்தை வரவழைத்து, சுஷில், ஓ அம்மா, ஓ பிரபஞ்சத்தாயே, இன்று என் வாழ்க்கை உங்கள் தரிசனத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். அவரது தொண்டை அடைத்தது. அவரது இதயம் மகிழ்ச்சியாலும் பக்தியாலும் நிறைந்தது. தேவி முன்னேறிச் சென்று சுஷிலை தன் கைகளால் தூக்கினார். ஒரு இனிமையான புன்னகையுடன், துர்கா மாதா, என் அன்பான பக்தரே, எழுந்திரு என்றார். அவளுடைய குரல் சுஷில் ஐத் தொட்டது. தேவி, மகனே, உன் பக்தியிலும் நம்பிக்கையிலும் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். நீ மிகவும் உறுதியுடன் உண்ணாவிரதம் இருந்து தியானித்தாய். திருப்தி அடைந்ததால் நான் உன் முன் தோன்றினேன். உன் தவம் முடிந்தது. இப்போது நீ விரும்புவதைக் கேள். தயக்கமின்றி ஒரு வரத்தைக் கேள். உன் ஒவ்வொரு விருப்பமும் நிறைவேறும். ஜெகதம்பாவின் இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் சுஷிலை மகிழ்ச்சியடைய எல்லையே இல்லை. ஆனாலும் அவர் மிகுந்த பணிவுடன் அவள் காலடியில் நின்றார். சுஷிலையின் கண்களிலிருந்து ஆனந்தக் கண்ணீர் வழிந்தது. அவர், அம்மா, உன் தரிசனத்தைப் பெற்றேன். இதைவிட வேறு என்ன பெரிய நன்மை எனக்கு கிடைக்க முடியும்? உன் பார்வையால் நான் நிறைவடைந்தேன் என்றார். ஓ அம்மா, 3 உலகங்களின் அழகும் சர்வ வல்லமையும் பிரபஞ்சத்தின் தாயுமானவளே, நீ உன் தரிசனத்தை, தோற்றத்தை எனக்கு அருளினாய். இதுவே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய சாதனை. இப்போது என் இதயத்தில் வேறு எந்த ஆசைகளும் இல்லை. ஒரு கணம் நின்று சுஷில் தன் கண்ணீரைத் துடைத்துவிட்டு, அம்மா, என் துக்கங்கள் அனைத்தும் மறைந்து போகும் அளவுக்கு எனக்கு மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறாய். இருப்பினும் எனக்கு ஒரு வேண்டுகோள் உள்ளது. தயவு செய்து என் மகன்களுக்கும் மகள்களுக்கும் போதுமான உணவு கிடைக்கும்படி கருணை காட்டுங்கள். அவர்கள் ஒருபோதும் பசியுடன் தூங்க வேண்டியதில்லை. என் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதுதான் இப்போது என் ஒரே குறிக்கோள். சுஷில்லின் பணிவான பிரார்த்தனையைக் கேட்டு தெய்வத்தின் முகத்தில் ஒரு கருணை புன்னகை மலர்ந்தது. அன்பான குரலில், துர்கா மாதா, ஓ சுஷில், உன் பக்தி உண்மையானது மற்றும் இதயபூர்வமானது. உன் குழந்தைகளுக்காக நீ உணரும் வேதனையை நான் கண்டேன். இந்த பிரார்த்தனையில் நான் மிகவும் திருப்தி அடைகிறேன். நீ உனக்காக எதையும் கேட்கவில்லை. உன் குழந்தைகளுக்காக மட்டுமே உணவு கேட்டாய். உன் தன்னலமற்ற அன்பு என் இதயத்தை இன்னும் மகிழ்ச்சியாக்கியுள்ளது. இன்று முதல் உன் வறுமை நாட்கள் முடிந்துவிட்டன. உன் வீடு செல்வத்தாலும் செழிப்பாலும் நிரப்பப்படும். உங்கள் குடும்பத்திலிருந்து அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். உங்கள் குழந்தைகள் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். அவர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். உங்கள் மகள் விரைவில் ஒரு பொருத்தமான மணமகனை மணப்பார். என் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தின் மீது தலைமுறை தலைமுறையாக இருக்கும். தெய்வம் சுஷிலின் தலையில் கை வைத்து அவரை ஆசீர்வதித்து தொடர்ந்தது. இப்போது உங்கள் குடும்பத்திற்கு ஒருபோதும் உணவு பற்றாக்குறை இருக்காது. அது மட்டுமல்ல, நீங்கள் தேவைப்படுபவர்களுக்கு உதவவும் முடியும். நான் உங்களுக்கு அத்தகைய செழிப்பை வழங்குகிறேன். என் அருளால் உங்கள் வீடு முற்றிலும் செழிப்பாக இருக்கும். இப்போது உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுங்கள். எப்போதும் என் பக்தியில் மூழ்கியிருங்கள். தெய்வம் பேசி முடித்தவுடன் அந்த ஒளிரும் உருவம் மெதுவாக மறைந்தது. சுஷில் தெய்வீக உருவத்தை அது மறைந்து போகும் வரை அகலக் கண்களால் பார்த்தார். தெய்வம் மறைந்தவுடன் இருண்ட இரவு ஒரு பிரகாசமான ஒளியால் ஒளிர்ந்தது. தனது சிறிய குடிசை எப்போது ஒரு பரந்த அற்புதமான அரண்மனையாக மாறியது என்பதை சுஷிலுக்கு கூட தெரியாது. ஒரு தங்க ஒளி எங்கும் பரவியது. அரண்மனை தங்கம், இரத்தினங்கள் மற்றும் முத்துக்கள் உட்பட எண்ணற்ற பொக்கிஷங்களால் நிரம்பியிருந்தது. தானியக் கிடங்குகள் தானியங்களால் நிரம்பியிருந்தன. சுஷிலின் குழந்தைகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் சிரித்துக்கொண்டு நிறைவாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். சமீப காலம் வரை உணவுக்காக பட்டினி கிடந்த அந்த குடும்பம் இப்போது மகிழ்ச்சியில் மூழ்கியது.
அவரை சுற்றியுள்ள காட்சி ஒரு கனவு போலத் தோன்றியது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவைப் பற்றி கூட கவலைப்பட்ட வீடு இப்போது மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக் கடலில் மூழ்கியிருந்தது. அவர் மீண்டும் நன்றியுடன் பூமியில் தலை குனிந்து அன்னை துர்காவுக்கு வணக்கம் செலுத்தினார். சுஷில் தேவி மீதான அன்பு இன்னும் வலுவடைந்தது. காலையில் சுஷில் குடிசைக்கு பதிலாக ஒரு அற்புதமான அரண்மனை நின்றிருப்பதை அக்கம்பக்கத்தினர் கண்டபோது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இது அன்னை துர்காவின் அருளால்தான் என்று சுஷில் மகிழ்ச்சியுடன் அனைவருக்கும் கூறினார். இதை கறிந்ததும் முழு கிராமமும் தேவியின் மகிமையைக் கண்டு வியந்து மாதா கி ஜெய், அன்னை தெய்வத்திற்கு வெற்றி என்று கோஷமிடத் தொடங்கியது. சுஷில் தனது செல்வத்தை ஏழைகளுக்கு உதவவும் எப்போதும் அன்னை துர்காவை நினைத்து தொடர்ந்து தானம் செய்யவும் பயன்படுத்தினார். பின்னர் சுஷில் மகளின் திருமணமும் மிகுந்த ஆடம்பரத்துடன் கொண்டாடப்பட்டது. சுஷில் வைஷ்யர் தனது வாழ்க்கையை தேவிக்கு அர்ப்பணித்து அவளுக்கு நன்றி தெரிவித்தார். அவரது குடும்பத்தினரும் துர்க்கை அன்னையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை பேணி வந்தனர். மேலும் அவரது ஆசீர்வாதங்களால் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். இந்த கதையைச் சொன்ன பிறகு சிவபெருமான் நின்றார். நாரத முனிவர் மிகவும் மூழ்கி கதையில் முழுமையாக அவர் மூழ்கிவிட்டார். அவரது கண்களில் உணர்ச்சி கண்ணீர் பெருகியது. நாரதர் கைகளை கூப்பி மகாதேவரை வணங்கி திணறிய குரலுடன், ஓ மகாதேவ், இந்த அற்புதமான மற்றும் பக்திமிக்க கதைக்காக நான் உங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த கதையை கேட்டதும் என் இதயம் பக்தியால் நிறைந்தது. துர்க்கை அன்னையின் மகத்தான அருளை உணர்ந்தேன். மகாதேவ் திருப்தியுடன் சிரித்து நாரதரிடம், ஓ நாரதா, நவராத்திரி விரதத்தின் இந்த மகத்தான கதையை கேட்பது ஒருவரின் அனைத்து பாவங்களையும் அழித்து விரதத்தின் பலனைத் தருகிறது. 9 நாட்கள் முழுமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் 3 நாட்கள் மட்டுமே விரதம் இருந்தாலும் அதே பலன்களைப் பெறலாம். சில பக்தர்கள் உடல் ரீதியான காரணங்களால் முழு 9 நாட்கள் விரதம் இருக்க முடியாது. அத்தகையவர்களுக்கு சப்தமி, அஷ்டமி மற்றும் நவமி ஆகிய 3 நாட்களில் விரதம் இருக்க பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த 3 தேதிகளின் இரவுகளில் மட்டும் பக்தியுடன் தேவியை வழிபடுவது முழு பலனைத் தரும். இந்த விரதத்தின் போது பக்தியுடன் தேவியை வழிபடுபவர்கள் நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படுவார்கள். 9ஆம் நாளில் கன்னிப் பெண்களை வழிபட்டு பிராமணர்களுக்கு உணவளிப்பதன் மூலம் விரதம் முடிவடைகிறது. இந்த நவராத்திரி விரதம் பூஜை, ஹவனம், கன்யா பூஜை மற்றும் நல்ல செயல்கள் மூலம் நிறைவடைகிறது. பூமியில் உள்ள அனைத்து விரதங்கள் மற்றும் தான தர்மங்களில் இந்த நவராத்திரி விரதம் பக்தர்களுக்கு எப்போதும் செல்வத்தை அளிக்கிறது, மகிழ்ச்சி மற்றும் சந்ததியை அதிகரிக்கிறது, நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கிறது, இறுதியில் சொர்க்கம் மற்றும் முக்திக்கு வழிவகுக்கிறது. இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் இத்தகைய மகத்தான பலன்கள் அடையப்படுகின்றன. அறிவு, செல்வம் அல்லது குழந்தைகளை விரும்புவோர் பரிந்துரைக்கப்பட்ட சடங்குகளின்படி இந்த மங்களகரமான மற்றும் நன்மை பயக்கும் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த விரதத்தை கடைபிடிக்கும் பக்தர்கள் அவர்கள் விரும்பும் அனைத்தையும் பெறுகிறார்கள். அறிவை விரும்புபவர்கள் இந்த விரதத்தின் சக்தியின் மூலம் அனைத்து அறிவையும் பெறலாம். மேலும் தனது ராஜ்யத்தை இழந்த ஒரு ராஜா இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் அதை மீண்டும் பெறலாம். முந்தைய வாழ்க்கையில் இந்த சிறந்த விரதத்தை கடைபிடிக்காதவர்கள் இந்த வாழ்க்கையில் நோய்வாய்ப்பட்டவர்களாகவோ, ஏழைகளாகவோ அல்லது குழந்தை இல்லாதவர்களாகவோ இருக்க வாய்ப்புள்ளது. மலடியாக, விதவையாக அல்லது வறுமையில் இருக்கும் ஒரு பெண் தனது முந்தைய வாழ்க்கையில் இந்த விரதத்தை கடைபிடிக்கவில்லை என்று கருதப்பட வேண்டும். மேலும் இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் மங்களகரமான தெய்வத்தை வணங்காத ஒருவர் பூமியில் பல்வேறு வகையான துன்பங்களால் என்றென்றும் பாதிக்கப்படுகிறார், வறுமையில் இருக்கிறார், எதிரிகளால் துன்புறுத்தப்படுகிறார். நாரதரே, சிவபெருமான் தொடர்ந்தார், இப்போது இந்த விரதத்தின் விதிகளை நான் உங்களுக்குச் சொல்கிறேன், கவனமாகக் கேளுங்கள். நவராத்திரி விரதத்தைத் தொடங்கும்போது பக்தர் தூய இதயத்துடனும் உறுதியுடனும் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இந்த தீர்மானம் பக்தரின் ஆன்மீக பயணத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது, இறுதியில் தேவியின் அருளுக்கு வழிவகுக்கும். ஒரு பக்தர் துர்கா தேவியை வழிபடுவதாக சபதம் செய்யும்போது அவர்கள் தங்கள் மனதையும் உடலையும் சுத்திகரிக்க வேண்டும். வெளிப்புற தூய்மை, அதாவது உடல் தூய்மை அவசியம்,
ஆனால் உள்மன தூய்மை சமமாக அவசியம். எனவே எப்போதும் ஒரு தூய தீர்மானத்துடன் விரதத்தை தொடங்குங்கள். அதில் நாம் தேவியின் பாதங்களில் நம்மை சரணடையச் செய்வதாக உறுதியளிக்கிறோம். இந்த விரதத்தின் போது உங்கள் உணவில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள். தூய மற்றும் சாத்வீக உணவை மட்டுமே உண்ணுங்கள். உங்கள் உணவில் இறைச்சி, மீன், வெங்காயம், பூண்டு போன்ற எந்த தாமச உணவும் இல்லாமல் இருக்க வேண்டும். முடிந்தால் 9 நாட்கள் முழுவதும் விரதம் இருங்கள். இதுவே சிறந்தது என்று கருதப்படுகிறது. இருப்பினும் உடல்நலக் காரணங்களால் முழுமையான விரதம் சாத்தியமற்றது என்றால் பழ உணவை பின்பற்றுங்கள் அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறை லேசான சாத்வீக உணவை மட்டுமே சாப்பிடுங்கள். தூய மற்றும் சாத்வீக உணவு மனதை அமைதியாகவும் கவனம் செலுத்தவும் வைத்திருக்கிறது, மேலும் செறிவை அதிகரிக்கிறது. ஆன்மீக பயிற்சியில் நவராத்திரியின் போது நிதானமான வாழ்க்கையை வாழுங்கள். கோபம், பேராசை, பற்று, வெறுப்பு போன்ற அனைத்து தீமைகளிலிருந்தும் விலகியிருக்க முயற்சி செய்யுங்கள். இந்த நாட்கள் சுய சுத்திகரிப்பு மற்றும் ஆன்மீக பயிற்சிக்கானவை. உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள் அல்லது செயல்கள் மூலம் யாருக்கும் தீங்கு விளைவிக்காதீர்கள். இந்த விரதம் உடல் ரீதியான துன்பத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டுமல்ல, ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்காகவும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் மனதையும் இதயத்தையும் எவ்வளவு அதிகமாக தூய்மையாக வைத்திருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக துர்காதேவியின் ஆசிகளைப் பெறுவீர்கள். துர்காதேவியை வணங்கும்போது உங்கள் வழிபாட்டை மலர்கள், தூபம் மற்றும் விளக்குகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தாதீர்கள். தாய் தேவியின் பாதங்களில் உங்கள் இதயத்தின் மகத்தான பக்தியை செலுத்துங்கள். தேவி சிவப்பு பூக்களை விரும்புகிறார், எனவே சிவப்பு பூக்களை காணிக்கையாக வழங்குங்கள். ஆனால் அதைவிட முக்கியமானது உங்கள் மனதை முழுமையாக சரணடைவது. ஒவ்வொரு நாளும் தேவியின் 9 வடிவங்களில் ஒன்றை வணங்கி அவளுடைய சக்தியை சிந்தியுங்கள். அவளுடைய ஆரத்தியை பாடுங்கள், அவளை புகழ்ந்து பேசுங்கள், அவளுடைய தெய்வீக கதைகளை கேளுங்கள், மற்றவர்களுக்குச் சொல்லுங்கள். இந்த விரதத்தின் போது தாமச இயல்புடைய எதையும் தவிர்க்கவும். இந்த நாட்களில் இறைச்சி மற்றும் மது போன்ற தாமச உணவுகள் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளன. மேலும் தாமச நடத்தையை தவிர்க்கவும். உண்ணாவிரதம் இருக்கும் பக்தர் முற்றிலும் நல்லொழுக்கத்துடன் வாழ வேண்டும். 9 நாட்கள் வாழ்க்கை, இதனால் அவர்களின் வழிபாட்டில் எந்த தடைகளும் ஏற்படாது. இந்த 9 நாட்கள் உண்ணாவிரதம் மற்றும் தவம் மட்டுமல்ல, ஆன்மீக விழிப்புணர்வையும் பற்றியது. ஓ நாரதா, இந்த விரதம் உலக ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு மட்டுமல்ல, ஆன்மீக மேம்பாட்டிற்கும் கூட என்று சிவபெருமான் கூறினார். நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பவர்கள் துர்க்கையின் ஆசிகளை பெறுவார்கள். அவரது அனைத்து துன்பங்களும் மறைந்து அவரது அனைத்து ஆசைகளும் நிறைவேறும். எனவே இந்த விரதத்தை கடைப்பிடிக்க தீர்மானிப்பவர் உடல், மனம் மற்றும் ஆன்மாவின் முழுமையான தூய்மையை பேணிய பின்னரே இந்த சாதனாவை செய்ய வேண்டும். நாரத முனிவர் ஆர்வத்துடன் கேட்டார், ஓ மகாதேவ், நவராத்திரியின் முதல் நாளில் ஷைலபுத்ரி வழிபடப்படுகிறார் என்று நீங்கள் சொன்னீர்கள். அவளுடைய வடிவம் மற்றும் கதை பற்றி விரிவாகச் சொல்லுங்கள். மா, ஷைலபுத்ரியின் முக்கியத்துவம் என்ன? சிவன் பதிலளித்தார், ஓ நாரதா, மா ஷைலபுத்ரி நவதுர்க்கையில் துர்க்கை தேவியின் முதல் வடிவம். அவளுடைய முந்தைய பிறவியில் அது பிரஜாபதி மன்னன் தக்ஷனின் மகள் சதி, என் மனைவி. ஒரு காலத்தில் தக்ஷன் ஒரு பெரிய யாகத்தை ஏற்பாடு செய்து என்னை அவமதித்ததால் என்னை அல்ல, எல்லா கடவுள்களையும் அழைத்தார். இந்த யாகத்தைப் பற்றி சதி அறிந்ததும் நான் மறுத்த போதிலும் அவள் தன் தந்தையின் யாகத்திற்கு வந்தாள். அங்கு தக்ஷன் என்னை அவமதிக்கும் வகையில் பேசுவதை அவள் கண்டாள். தன் கணவனின் அவமதிப்பை தாங்க முடியாமல் சதி கோபமடைந்து துயரமடைந்தாள். கோபத்தில் அதே யாக நெருப்பில் தன்னைத்தானே தீயிட்டுக் கொன்றாள். சதியின் மரணத்திற்குப் பிறகு நானும் துக்கத்தாலும் கோபத்தாலும் மூழ்கி தாண்டவ சடங்கைச் செய்தேன். பிரபஞ்சத்தின் சமநிலை சீர்குலைக்கத் தொடங்கியது. பின்னர் சதியின் அடுத்த ஜென்மத்தில் மலை மன்னன் இமயமலையின் மகளாக அவள் மறுபிறவி எடுத்தாள். இந்த ஜென்மத்தில் அவளுக்கு பார்வதி என்று பெயரிடப்பட்டது. மலையின் மகள் என்பதால் அவள் சைலபுத்ரி என்று அழைக்கப்பட்டாள். இளமையில் சிவனை மீண்டும் தனது கணவராகப் பெறுவதற்காக அன்னை பார்வதி கடுமையான தவம் செய்தாள். அவளுடைய கடுமையான தவத்தால் மகிழ்ந்து நான் பார்வதியை மணந்தேன். இவ்வாறு சதிக்கும் சிவனும் மீண்டும் இணைந்தனர்.
அன்னை சைலபுத்ரியின் வடிவம் மிகவும் மென்மையானது, ஆனால் சக்தி வாய்ந்தது. அவள் ஒரு கையில் திரிசூலத்தையும் மறு கையில் தாமரை மலரையும் வைத்திருக்கிறாள். அவளுடைய வாகனம் ரிஷப காளை. இது நிலைத்தன்மை மற்றும் வலிமையின் அடையாளமாக கருதப்படுகிறது. நவராத்திரியின் முதல் நாளில் அன்னை சைலபுத்ரியை வழிபடுவது பக்தர்களுக்கு நிலைத்தன்மை, பொறுமை மற்றும் வலிமையை அளிக்கிறது. அவள் பக்தர்களுக்கு ஆன்மீக பலத்தை அளிக்கிறாள், மேலும் அனைத்து தடைகளையும் கடக்க உதவுகிறாள். அன்னை சைலபுத்ரியின் கம்பீரமான வடிவத்தைக் கண்டதும் நாரத முனிவரின் இதயம் பயபக்தியால் நிறைந்தது. அவர் உணர்ச்சியுடன் ஜெய் மாதா சைலபுத்ரி, ஜெய் மா துர்கா என்று உச்சரித்து சிவபெருமானை வணங்கினார். இவ்வாறு சிவபெருமான் நாரதருக்கு நவராத்திரி விரதத்தின் முக்கியத்துவம், கதை மற்றும் விதிகளை வெளிப்படுத்தினார். மகாதேவனின் இந்த விலைமதிப்பற்ற அறிவைக் கேட்ட நாரதர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவர் மகாதேவரின் பாதங்களில் தலை சாய்த்து பணிவுடன் கூறினார், இறைவா, உமது அருளால் இந்த விரதத்தின் அற்புதமான முக்கியத்துவத்தை நான் கற்றுக்கொண்டேன். இந்த அறிவை நான் நிச்சயமாக உலகம் முழுவதும் பரப்புவேன். இது எண்ணற்ற உயிரினங்களுக்கு பயனளிக்கும். நாரதரின் வார்த்தைகளைக் கேட்டு சிவபெருமான் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தினார். கைலாய மலையின் அந்த தெய்வீக சூழ்நிலையில் நாரதர் மற்றும் சிவனின் முகங்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. தேவர்ஷி நாரதர் மீண்டும் மகாதேவரை வணங்கி உலக நலனுக்காக உலகிற்கு கதையை சொல்லத் தொடங்கினார். நண்பர்களே, நவராத்திரி விரதத்தின் புனிதக் கதை இதுதான். இந்தக் கதையிலிருந்து அன்னை துர்க்கையின் ஆசிகள் எப்போதும் உண்மையான பக்தர்களிடம் இருக்கும் என்பதை நாம் அறிகிறோம். நாம் தேவியை நேர்மையுடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் வணங்கும்போது அவள் நம் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பொழிகிறாள் என்பதை இந்தக் கதை நமக்கு கற்பிக்கிறது. சுஷில் போலவே நாமும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நெருக்கடியையும் பக்தியுடனும் பொறுமையுடனும் எதிர்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்னையின் ஆசியுடன் எந்த துக்கமும் நீடிக்க முடியாது. அன்னை துர்க்கை தனது பக்தர்கள் அனைவரின் மீதும் தனது அன்பான பார்வையை தொடர்ந்து பொழிவார். இதுவே எங்கள் பிரார்த்தனை. வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு சவாலையும் நாம் சமாளிக்க அன்னை தேவி எப்போதும் நமக்கு வலிமை, ஞானம், பொறுமை மற்றும் பக்தியை வழங்கட்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஜெய் துர்கா மாதா, ஜெய் மாதா தி. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது என்பதை கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து அதை லைக் செய்து கருத்துக்களில் ஜெய் மா துர்கா என்று எழுதுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். சரி, நான் இங்கேயே நின்றுவிட்டு நாளை ஒரு புதிய கதையுடன் வருகிறேன்.